அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி நிறுவனத்தில் 841 காலிப்பணியிடங்கள் கொண்ட ஒரு 2 விதமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மற்றும் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான இந்த 2 வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 2 விதமான நோட்டிஃபிகேஷனாக கொடுத்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 841 வரும். இதில் உங்களுக்கு ஏஏஓ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜென்ரலிஸ்ட்டில் ஒரு வேக்கன்சியும், அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் ஸ்பெஷலிஸ்ட்டில் ஒரு வேக்கன்சியும், அதுலேயும் ஏஏஓ ஒரு வேக்கன்சியும் சொல்லிட்டு 2 நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருப்பாங்க. வாங்க ஃபஸ்ட்டு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் நம்ம செப்பரேட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதவிகளுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், யார் யார் அப்ளை பண்ணணுங்கிற முழு விபரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க அஃபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜில் வந்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஜெர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏஓ ஜெர்னலிஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனில் 350 வேக்கன்சிக்கு உங்களுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஏஏஓ போஸ்ட்டுக்கு அந்த 350 வேக்கன்சிக்கு வந்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. வேக்கன்சி வந்து கேட்டகரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு 51, எஸ்டிக்கு 28, ஓபிசிக்கு 91, இடபிள்யூஎஸ்க்கு 38, யூஆருக்கு 142 வேக்கன்சி. ஆக மொத்தம் 350 வேக்கன்சி ஏஓ ஜென்ரலிஸ்ட் கேட்டகரியில் ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 16/8/2025 அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/9/2025 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது 8/9/2025 அப்ளை பண்ணிக்கணும். அதான் கடைசி தேதி. இதற்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 3/10/2025 மெயின் எக்ஸாமினேஷன் 8/11/2025 நடக்கும்னு சொல்லிட்டு அந்த டேட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 21 வயதாகவும் அதிகபட்சம் 30 வயதாகவும் இருக்கணுங்க. வயது தளர்வு இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்களும், ஓபிசிக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூபிடியில் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 10 வருடங்களும், பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருடங்களும், பிடபிள்யூபிடியில் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. இன்னும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வயது தளர்வு உண்டு. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜென்ரலிஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்த ஏஏஓ போஸ்ட்டுக்கான சம்பளம் 88,635 வரைக்கும் உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஒரு ஹை சேலரியில் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 85 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும், அது இல்லாமல் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 700 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஏஓ ஜெர்னலிஸ்ட்டுக்கான இந்த போஸ்ட்டுக்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாமினேஷன், அதை தொடர்ந்து இன்டர்வியூ, இந்த அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 100 கொஸ்டின்ஸ்க்கு 70 மார்க்குக்கு நடக்கும். 1 மணி நேரத்துக்கு நடக்கும். எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் இருக்குங்க. நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாமினேஷன் 120 கொஸ்டின்ஸ்க்கு 300 மார்க்குக்கு இருக்கும். 2 மணி நேரம் நடக்கும். அதுவும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இந்த லாங்குவேஜில் இருக்கும். இது தொடர்ந்து உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த நோட்டிஃபிகேஷன் வந்து அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜென்ரலிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? அதை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் அது 350 வேக்கன்சிஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதிலேயே அடுத்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு 2வது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதற்கு கீழே எத்தனை வேக்கன்சி என்ன பதவிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇல சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்லேயே ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான போஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கலுக்கு மொத்தம் 81 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. சிவிலுக்கு 50, எலக்ட்ரிக்கலுக்கு 31 கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த 81 வேக்கன்சிக்கு எஸ்டிக்கு 12, எஸ்டிக்கு 6, ஓபிசிக்கு 21, இடபிள்யூஎஸ்க்கு 8, யூஆருக்கு 34 வேக்கன்சி. ஆக மொத்தம் 81 வேக்கன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் 410 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்ல, அது வந்து ஜென்ரலிஸ்ட் கேட்டகரியில் 350 வேகன்சி. இந்த ஏஓ வந்து ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் 410, இது இல்லாமல் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 81. இதை நீங்கள் குழப்பிக்கக்கூடாது, ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் ஸ்பெஷலிஸ்ட்டில் 410 வேகன்சி. எஸ்சிக்கு 58, எஸ்டிக்கு 29, ஓபிசிக்கு 100, இடபிள்யூஎஸ்க்கு 44, யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு 179 ஒதுக்கியிருக்காங்க. அதிலே பாருங்கள், ஏஏஓக்கு வந்து சிஏ, சிஎஸ், ஆக்சுரியல், இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், லீகல், அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு டோட்டல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து 410 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து இந்த பதவிக்கான மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சேம் தாங்க. 16/8/2025 8/9/2025 அப்ளை பண்ணிக்கணும். கடைசி தேதி 8/9/2025. இதற்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 3/10/2025 நடக்கும். மெயின் வந்து 8/11/2025 நடக்கும். சேம் டேட் தான் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இதுக்கும், ஓகேவா? அடுத்து இந்த பதவிக்கான வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதி பார்க்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கான வயது வரம்பு 21லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தலைவர் நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கான கல்வி தொகுதி பிஇபிடெக்கில் சிவில் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதை நீங்கள் அவங்க கொடுத்துருக்கதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் 3 வருட அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் வர்றதுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம முதல்ல பார்த்த அந்த 350 வேகன்சி ஏஏஓக்கு வந்து பேச்சுலர் டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும். இந்த ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏஇலேயே எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நீங்கள் 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சேம் அதுக்கும் அதான். பிஇபிடெக்கில் எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு 3 வருட அனுபவம் உங்களுக்கு இருக்கணும், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ப்ரீஃபாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இல்லாமல் ஏஓவில் ஸ்பெஷலிஸ்ட்டில் 410 வேகன்சி இருக்கு இல்லையா, அதுக்கான வயது வரம்பு கல்வி தகுதி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஓவில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு குறைந்தபட்சம் 21 வயதாகவும் அதிகபட்சம் வந்து 32 வயதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். பேச்சுலர் டிகிரி முடித்தது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் should have passed final examination, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசோசியேட் மெம்பராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஐசிஏயில் இருக்கணும், ஓகேங்களா? அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன்லேருந்து. ஏஓவில் கம்பெனி செக்ரட்டரிக்கும் 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ள இருக்கணும். அதுக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபைடு மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா ஐசிஎஸ்ஐயில் குவாலிட்டி மெம்பராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஓவிலேயே ஆக்சுவரியலில் உங்களுக்கு குறைந்தபட்சம் 21 வயதாகவும் அதிகபட்சம் 30 வயதும் இருக்கணும். இந்த பதவிக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். மேற்கொண்டு நீங்கள் கேண்டிடேட் ஷுட் ஹேவ் பாஸ்டு அட்லீஸ்ட் 6 பேப்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த ஐஏஐ அப்படிங்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்சுவரியல்ஸ் ஆஃப் இந்தியா, அதில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நோட்டிஃபிகேஷன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க. அடுத்து ஏஏவிலேயே இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் வயது வரம்பு சேம் 21லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இன் லைஃப் இன்சூரன்ஸ் அதில் நீங்கள் வச்சுருக்கணும், ஓகேங்களா? அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 5 வருடம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஏஏஓவிலே லீகலில் 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும். லா டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயுமே உங்களுக்கு பாருங்கள் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரீஃபாக அதை நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 2 years கேட்டிருப்பாங்க. பார் கவுன்சிலில் வந்து நீங்கள் அட்வொகேட்டாக இருக்கணும், அந்த என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்து வயது வரம்பு எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடமும், பிடபிள்யூபிடியில் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 10 வருடங்களும், எஸ்சிஎஸ்டிக்கு 15, ஓபிசிக்கு 13 ஆண்டுகள் உங்களுக்கு வயது வரம்பு இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வயது தளர்வு கொடுப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த பதவிக்கும் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு உங்களுக்கு சம்பளம் 88,635 உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க, அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு.
SC/ST BWBDக்கு வந்து 85 ரூபாயும் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 700 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து AO ஸ்பெஷலிஸ்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அந்த கம்பெனி செக்ரட்டரி அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு 100 மார்க்குக்கு 100 கொஸ்டின்ஸ்க்கு 70 மார்க்குக்கு வைப்பாங்க 60 மினிட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இதே போஸ்ட்டுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க்குக்கு 60 மினிட்ஸ்க்கு வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதில் AOவில் லீகலுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு 70 மார்க்குக்கு வைப்பாங்க. மெயின் வந்து லீகலில் வந்து நெக்ஸ்ட் மெயின் லீகலுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. 100 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க்குக்கு 60 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு அது வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு அந்த லீகலுக்கு இல்லாமல் மேலே கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டில் பார்த்த ப்ரிலிமினரியும் மெயினும் அந்த இன்ஜினியரிங்க்கும் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லீகலுக்கு மட்டும் தனியாக சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த 2 போஸ்ட்டுக்குமே நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்த அந்த டீட்டெயில்ஸை திருப்பி ஒரு கிளான்ஸ் திருப்பி பார்க்கலாம். ஷார்ட்டாக ஒன்றும் இல்லை, LICயில் 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதில் AAO ஜென்ரலிஸ்ட்டுக்கு 350 வேக்கன்சிக்கு ஒதுக்கி ஃபஸ்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு AAO மற்றும் அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் ஒரு 491 வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. அதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 81, AAOவில் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 410 கொடுத்துருப்பாங்க. 2க்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷன் அவங்களுடைய அஃபிஷியல் கெரியர் பேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து இதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம இதில் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, கடலூர், திண்டுக்கல், விருதுநகர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இங்கெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இதே மெயின் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி இங்கே மட்டும்தான் நடக்கும். இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் உள்வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அவங்களுடைய அஃபிஷியல் கெரியர் பேஜில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, AAO ஜென்ரலிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இந்த 2 நோட்டிஃபிகேஷன் பார்த்தது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு அஃபிஷியல் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த முறையில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அவங்க கெரியர் பேஜில் இதுக்கான லிங்க் கொடுத்துட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் 2 நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை தரவாக பார்த்துட்டு இந்த அப்ளை லிங்கில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.